பிக் பேஷ் லீக் 2024-25 4th மேட்ச் பிரிஸ்பன் ஹீட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பிரிஸ்பன் ஹீட் கரண்ட் சாம்பியன், முதல் போட்டி இந்த சீசனில் விளையாட போகிறாங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் தோற்றுருக்காங்க, அதுலேருந்து கம்பேக் பண்ணுவாங்களா? ஹோமில் விளையாட போகிறாங்க, அட்வான்டேஜ் இருக்குது, பேசலாம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், அந்த வகையிலேயே லாபம் எடுக்கலாம். மற்ற ஆப்ஸுக்கு ஈக்குவலான லாபம் கொடுக்கறனால பெஸ்ட்டாக பார்க்கலாம். 100% TDS GST இல்லை, அந்த வகையிலையும் பெஸ்ட்டு. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மெல்போர்னில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. December 18 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:15 PM நைட் மேட்ச்சு. 70 போட்டியில் 29 பேட் ஃபஸ்ட்டு, 40 சேசிங். ஏர்லி டேஸ் அப்படின்னால சேசிங் ப்ரிஃபரபிள், சேஸ் பண்ணுற நம்பர் பெட்டராகவும் இருக்குது. ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு 157. 157 ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர். MCG அப்படின்னு பார்த்தாவே கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசாக இருக்கும் அண்டு பவுண்ட்ரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும், அது நமக்கு நல்லாவே தெரியும். 6 சிட்டிங் அப்படிங்கிறது நிறைய பார்த்துருக்கோம். சில நேரங்களில் பெல்ட்டாக ட்ராக்ஸை கொடுப்பாங்க, சில நேரங்களில் டவுன் ட்ராக்கும் இருந்திருக்கு. டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் மேட்சஸில் ஸ்கோர்ஸ் வரும், மிடில் பேஸில் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு டீம்ஸுக்கும், அண்ட் லேட்டர் பேஸில் பேட் ஃபஸ்ட் டீமுக்கு ஓரளவுக்கு ஃபேவர் ஆகும். இது நம்ம ப்ராக்ரஸாக பார்க்கலாம். டிப்பிக்கல் ஏஷியன் கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், பட் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற அந்த பவுன்ஸும் அடிஷ்னலாக இருக்கும், மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் விளையாட முடியாதா, இனிஷியல் ஸ்விங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஓப்பனர்ஸ் டீசெண்டாக விளையாட முடியும். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஸ்டோயினிஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். அந்த ஓப்பனிங் பொசிஷனில் நியூ பாலில் ரன்ன பால் ஆடுவார், லேட்டாக குயிக்காக ஆடுவார். இது நம்ம நிறைய டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ தான் அவர் மிடில் ஆர்டர் விளையாடுறார். ஆரம்ப காலத்தில் ஓப்பனிங் பொசிஷனில் ஸ்டார்ஸுக்காக விளையாண்டுருக்கார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். இன்னொரு பக்கம் இந்த பர்டிகுலர் ட்ராக் ஃப்ளைட் பண்ணி போகிற ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஜாம்பாவை சொல்லலாம். நிறைய நேரங்களில் லாங் ஆன் லாங் ஆஃப் கேட்ச் பிடிக்க முடியும். அந்த கிரவுண்ட் டைமென்ஷன், அந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிறதுனால இங்கே லேட்டாக பால் ஓல்டாக ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் கிடைக்கும். இன்னொரு பாயிண்டில் வேரியேஷன் கொடுக்குற ஃபாஸ்ட் பவுலர்ஸ், குறிப்பாக நல்ல பேஸ் கொடுத்துட்டு ஒரு பால் ஸ்லோவாக போடும்போது அங்கே விக்கெட்ஸ் விழுது, மேலே போடும்போது நிறைய விக்கெட்ஸ் விழுந்திருக்கு, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஹாரிஸ் ராஃபை சொல்லலாம். இந்த மாதிரி டைப்பை யோசித்து நீங்கள் டீம் செட் பண்ண பாருங்கள். இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் ஸ்கோர் எதிர்பார்த்து போகலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 273-2 அப்படிங்கிற ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, அதில் மேக்ஸி வேறு லெவல் பண்ணார், அதை பார்த்தோம். அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 90-9 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. சில நேரங்கள் லோவில் இருக்கும்போது இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க, அண்டு சில நேரங்களில் பெல்டராக ட்ராக்ஸை கொடுத்துருக்காங்க. எர்லி டேஸு கண்டிப்பாக டீசெண்டான ட்ராக்காக இருக்கும். ஒரு மீடியம் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஒரு 170 ரேஞ்ச் ஸ்கோர் எதிர்பார்த்து போகணும். 150க்கு பிலோவா 29 டைம்ஸு, அதில் 150லேருந்து 190 இந்த ரேஞ்சில் 35 டைம்ஸ், 190 எப்போவா 5 டைம்ஸ் வந்திருக்கு. ரீசன் ஸ்கோர்ஸை பாருங்கள். மெல்பர்ன் ஸ்டார்ஸு ஓரளவுக்கு விளையாண்டுருக்காங்க அப்படின்னாலும் பெரிய டாமினேஷன் சொல்ல முடியாது. ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க. கடந்த வருஷம் கொஞ்சம் டவுனாகவே ஃபீல் பண்ணாங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸு போன போட்டியிலேருந்து சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்லேயும் மாற்றம் இருக்குது. பிளேக் மெக்னால்டோ கொடுத்துருக்காங்க. ரைட் ஆம் மீடியம் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கான வாய்ப்பு இருக்குமா, டேரெக்டாக 11ல் வருவாரா அப்படின்னா கேள்வி தான். ஜோயல் பாரிஸ் வரதுனால பாசிபிளாக சிடில் ஜோயல் பாரிஸ் ரீப்ளேஸ் பண்ணுவார். சிடிலை பற்றி போன போட்டியில் நம்ம சொல்லியிருந்தோம். அவர் ஏஜ் ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயம்னால முதல் போட்டியில் என்ன இருக்கலாம், லேட்டர் பேஸில் அவர் ட்ராப் பண்ணுவாங்கன்னு முதல் போட்டியில் இருக்க வச்சுட்டு அடுத்த போட்டியில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. பாசிபிளாக ஜோயல் பாரிஸ் அந்த இடத்துல வரலாம். ஜனாதன் மெர்லோ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்னு பார்க்குறேன். கெல்லவே உள்ளே வராரு. கேம்பல் கெல்லவே நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக மிடில் இறக்கணும்னு நினைக்கலாம். ஹில்டன் கார்ட்ரைட் இன்ஜுரி காரணமாக அந்த இடத்துல கெல்லவே வரலாம். ஆனால் ஹில்டன் கார்ட்ரைட்டை ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஜுரி அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிளாக ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்புன்னு தான் நான் பார்க்குறேன். கெல்லவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை கார்ட்ரைட் அந்த இடத்துல வரலாம். அதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்குங்க. தாமஸ் ரோஜர்ஸ் அண்டு ஜோ கிளார்க் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க. ரோஜர்ஸ் ரீசெண்டாக கொஞ்சம் பெட்டராக விளையாடுற ஃபீல் இருக்குது, நல்ல டச்சில் இருக்க ஃபீலும் இருக்குது. போன போட்டியில் இனிஷியலுக்கு ஸ்விங்கை மேனேஜ் பண்ணார், லேட்டராக அவுட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஜோயல் கிளார்க்கை பொறுத்த வரைக்கும்
டீசெண்டான பிளேயர், நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். மெல்பர்னில் நல்லா விளையாண்டுருக்கு, அந்த பேஸில் யோசிக்கலாம். ஸ்விங் பேஸில் இருக்கிற இடத்துல பெரிய ட்ரபிளாக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஸ்விங்கை மேனேஜ் பண்ணுவாங்க. பட் இவர் மேலே கீழே மாறி மாறி இறங்கியிருக்காரு டொமஸ்டிக் கரியரில். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு வேளை டவுன் ஆயிடுவாரோ அப்படின்னு யோசிக்கப்படுது. பட் கண்டிப்பாக வந்துட்டு எம்சிஜியில் அவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் சாம் ஹார்ப்பர் பெரிய இன்னிங்ஸ் பில்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சில நேரங்களில் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும். கன்சிஸ்டன்ட் பேஸில் அவர் யோசிக்க முடியாது. விக்கெட் கீப்பராக இருக்கிறதுனால ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் போன போட்டியில் ரன் அவுட் மூலமாக அவுட் ஆனார். அந்த இடத்துல பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக வந்திருக்காரு. இந்த பிபிஎல்னாவே அவருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் பவுலிங் பேஸில் இல்லை. குறிப்பாக மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பவுலிங்கில் 5 bowler ஸ்டிக்கில் இருந்தாங்களா அப்படின்னு யோசிக்கும் போதே ஒரு வியப்பு இருக்கும். ஏன்னா மேக்ஸ்வெலோட கேப்டன்சி நமக்கு தெரியும். எந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் அனுப்புகிற அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்தில் பவுலிங் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்க முடியாது. பட் ஒரு பாயிண்டில் ஸ்டோய்னிஸுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த சீசன் முழுமையாகவே ஸ்டோய்னிஸ் தான் கேப்டன் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. மேக்ஸி வந்தால் கூட ஸ்டோய்னிஸ் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. மேக்ஸியோட இன்ஜுரி இப்போ இருக்கிறதுனால சில போட்டிகளை விளையாட மாட்டார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பும் இருக்குது. கெல்லவே டீசெண்டான பிளேயர், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, அதே நேரத்தில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுனாலும் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். பியூ வெப்ஸ்டர் நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் இந்த இடத்துல இறக்குறது கண்டிப்பாக ஸ்டார்ஸுக்கு பின்னடைவாக தான் பார்க்குறேன். ஒருவேளை வெப்ஸ்டரை நம்பர் 3 நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு அனுப்பிட்டு ஹார்ப்பரை கூட பின்னாடி அனுப்பலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். அண்டு லாங் டெய்ல் இருக்கிற ஃபீல்னால தான் பியூ வெப்ஸ்டர் கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறாங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக அவரோட டச்சுக்கு மேலே இருந்தால் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு விக்கெட்ஸை ஸ்டே பண்ண முடியும். அந்த பாயிண்ட்லேயும் யோசிக்கணும். டாம் கரனை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் எப்படி விளாண்டாருன்னு பார்த்தோம். சூப்பர் ஹிட்டிங் எபிலிட்டி, குறிப்பாக பிபிஎல்ல ஒரு ஸ்டாராக இருந்திருக்க. தொடர்ந்து ஹாமிஸ் மெக்கன்சி, ஆடம் மில்னே, ஜோயல் பாரிஸ், பிராடி கூச் அப்படின்னு பேக்கெண்டில் பவுலர்ஸு கொஞ்சம் லாங் டெய்ல் இருக்கிற ஃபீல்டு தான் டாம் கரனுக்கு அப்புறம். மெக்கன்சி ஓரளவுக்கு ஹிட்டிங் வச்சுருக்காரு. இருந்தாலுமே பவுலர் பேஸாக தான் அவரை யோசிக்க முடியும். அந்த இடத்துல கொஞ்சம் மைனஸ் இருக்குது. பிரிஸ்பன் ஹீட்டு, காலின் மன்ரோ, டாம் அல்சாப் ஓப்பன் பண்ணுவாங்க. டாம் அல்சாப் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் அண்ட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன். ஆனால் இந்த டீமுக்கு பாசிபிளாக க்ளவருக்கு பியர்சன் பண்ணுவார். பியர்சன் போன சீசனுக்கு கேப்டனாக இருந்து இந்த சீசனில் காலின் முன்ரோ தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கேப்டன் போட்டிருக்கேன். காலின் முன்ரோ தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. நியூசிலாந்துக்கு ரீசெண்டாக அவ்வளோவா விளையாடுறது இல்லை. நான் சொல்ல போனால் ரொம்ப நாள் ஆச்சு நியூசிலாந்துக்கு விளையாண்டு. இங்கே வந்து கேப்டன் பண்ண போகிறாரு. என்ன மாதிரி பண்ண போகிறாரு அண்டு பேட்டிங் டிஸ்பிளே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமானா அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பார்க்கல தான். கொஞ்சம் ட்ரை ட்ராக்கில் பெட்டர் பேட்ஸ்மேனாக இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுவார். அதனால தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவரை கால் பண்ணி விளையாட வைக்கிறாங்க. பார்க்கலாம் இங்கே எப்படி அவுட்புட் கொடுப்பாருன்ட்டு. டாம் அல்சாப் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அண்ட் விக்கெட் கீப்பராக ஜிம்மி பேர்சன் தான் இருப்பார். அதனால் அல்சாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த பேட்டராக தான் யோசிக்கணும். மேட் ரென்ஸா ஆஃப் பிரேக் பவுலிங் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டார்ட்டு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி ரென்ஸாவுக்கு இருக்குது. ஒரு பாயிண்டில் மேக்ஸ் பிரையண்டை ஆரம்பத்தில் எப்பயுமே ஹீட்டுக்கு ஓப்பன் பண்ண வைப்பாங்க. லேட்டர் பேஸில் பவர் சர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்பர் 5 நம்பர் 6க்கு அனுப்புவாங்க. அந்த பேஸில் மேக்ஸ் பிரையண்ட்டை ஓப்பன் பண்ண வைக்கலாம். முன்ரோ வித் மேக்ஸ் பிரையண்ட்டு. பியர்சன் போன சீசனில் எண்டில் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரியும் பார்த்தோம். இந்த டீமுக்கு நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஆன் டைமில் கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த 11 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அந்த ஆங்கிளில் மட்டும் யோசிச்சா போதும். மேக்ஸ் பிரையண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் அதிகமாக தான் பார்க்குறேன். டாம் அல்சர் பாசிபிளாக ஓப்பன் வித் பிரையண்ட்டு முன்ரோ 1 டவுன் வரலாம். ரென்ஸா நம்பர் 4 ஸ்பாட்டில் நிறைய நேரங்கள் இருந்திருக்கு. அது கண்டினியூ ஆகும். பியர்சன் நம்பர் 5ல் இருந்திருக்கார். அப்படி போகலாம். போல் வால்ட்டர், பேர்லெட்டு, ஜாக் வில்டர்மவுத், பில் பிரஸ்ட்விச், இந்த மாதிரி எங்களோட பேட்டிங் டெப்த்தாக தான் போகுது. ஸ்வெப்சன் கூட ஹிட்டிங் எபிலிட்டியோடு இருந்து பார்த்துருக்கோம். குகன் மேன் நம்பர் 11. ஸோ பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டை பிரிஸ்பன் ஹீட்டை பார்க்கலாம். பில் பிரஸ்ட்விச்சை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அவ்வளோவா கிரிக்கெட் விளையாடல. அவ்வளோவானா டொமஸ்டிக்கில் விளையாடுறாரு. ஆனால் பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்போடு இல்லைன்னு சொல்லலாம். இந்த டீமுக்காக 2022 கொஞ்சம் எண்டில் நல்லா வந்தார். அதை நம்ம பார்த்தோம். வில்டர்மவுத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், செம்மையாக விளையாண்டுருக்கார். முன்னாடி நம்பி கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். டொமஸ்டிக்கில் சில நேரங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. பவர்ஃபுல் ஹிட்டராக பார்த்துருக்கோம். அண்ட் விக்கெட் டேக்கிங் பேஸ்லேயும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் ஒரு இடத்துல இன்ஜுரி கன்சர்ன். அதே நேரத்தில் ரெனகேட்ஸுக்கு போனப்போ கொஞ்சம் டவுன் ஆனார். ரெனகேட்ஸுக்கு போனால் நிறைய பிளேயர் டவுன் ஆகியும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டாருன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்பு இல்லாமல் போயிட்டார். இப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். குறிப்பாக இன்ஜுரி கன்சர்னில் ஸ்பென்சர் ஜான்சன்,
நேசர் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து வில்டர்முத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை பயன்படுத்திப்பான்னு நம்புகிறேன். மறுபடியும் அந்த வில்டர்முத்தோட கேமை பார்ப்போன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். அண்ட் வில் பிரஸ்ட்விச்சும் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காரு. டீசன்ட் பவுலிங் கொடுக்கக்கூடிய ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. ஸ்வெப்சன், குஹன்மேன் 2 ஸ்பின்னை சப்போர்ட்டுக்கு ரென்ஸாகவும் இருக்கார். தேவைப்பட்டால் போய்ப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பெருசாக ரென்ஸாக பவுலிங்கை யோசிக்க வேண்டியதில்லைன்னு தான் நினைக்கிறேன். டேனியல் ட்ரூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக் பேஸில் இங்கே அவ்வளோவா வாய்ப்போடு இல்லை. ஜாக்வுட், அனார்த்ராக்ஸ் 2 ஸ்பின்னர் இருக்கனால அவருக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். டாம் ஒயிட்னிக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு கன்சிஸ்டண்ட்டாக டொமஸ்டிக்கில் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. ஒருவேளை வில் பிரஸ்ட்விச் வேண்டான்னா ஒயிட்னி சைடு மூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாருக்கு அந்த பேட்டிங் டெப்த்துலேயோங்கிற ஃபீல் இருக்குது. பட் ஹீட்டுக்கு அந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. இருந்தால் கூட நிறைய பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ அதை மைண்ட் பண்ணுங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஹிட்டிங்கில் பெருசாக பண்ணி பார்த்துருக்கோம். அதில் பேலட் வந்து பவர் சர்ஜ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹிட் பண்ணியிருக்கார். அதையெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி பேஸில் ரோஜர்ஸ் அண்ட் ஜோ கிளார்க்கு கொடுக்கலாம். ஸ்டோய்னிஸ், கெல்லவே, வெப்ஸ்டர், பாசிபிளாக கெல்லவேக்கு பதிலாக காட்டிட்டு இருந்தாலும் அந்த மிடில் பேஸில் ஒரு ஸ்ட்ராங் இருக்கிற ஃபீல் இருக்குது. ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பிரியண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல யோசிக்க முடியாது. பவுல் வால்டரை யோசிக்கலாம். பட் ஸ்பின்னர்ஸ் வந்தால் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக ஆட வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்டில் மெக்கன்சி மட்டும் ஸ்பின்னராக இருக்கிறதுனால வெப்ஸ்டரை வேணால் பவுலிங் கொண்டு வந்து பவுல் வால்டரை காலி பண்ணலாம். ஒரு வெப்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரைட்டாக மீடியம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ரைட்டாக மீடியம் அவங்களோட ப்ரைம் ஸ்கில்லாக இருந்தால் கூட ஆஃப் பிரேக் பவுலிங் நிறைய டைம் போடுவார். பவுல் வால்டருக்கு எகென்ஸ்டாக பண்ணலாம். அதே நேரத்தில் வெப்ஸ்டரோட ஆஃப் பிரேக் பவுலிங் ஏர்லி ஓவர்ஸில் கூட எடுத்து வரலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிரியண்ட்டு, பியர்சனை டாப் ஆர்டரில் மேலே அனுப்பலாம். இந்த காம்பினேஷன் ஆர்டர் மட்டும் நான் ஆன் டைமில் கிளாரிட்டி கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் 2 பக்கமே ஹெவி தான். அதில் பேலட் அண்ட் ஸ்வெப்சன் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுக்கு வாய்ப்பு இருக்குது. குகன்மேன் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். அவருக்குமே முழுமையானவர் கிடைக்கலாம். இங்கே டாம் கரன், ஆடம் மில்னே, ஜோயல் பாரிஸ் அண்ட் பிராடி கோச் மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க 5 பவுலர் ஸ்ட்ரிக்கில் போன போட்டியில் இருந்தனால அதே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வெப்ஸ்டருக்கான ஓவர் அதிகமாக கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டாம் கரன், ஆடம் மில்னு ஸ்லாகில் எதிர்பார்க்குறோம். இந்த பக்கம் பேலட் அண்ட் வில்டர்முத்தோட பவுலிங் எண்டில். அண்ட் பிரிஸ்பன் ஹீட்டுக்கான அந்த அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது இந்த 2 டீம் கடையிலன்னு பார்க்கும்போது. 3 போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு வெற்றி அதிகமாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக மெல்பர்ன் ஸ்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது கஷ்டப்பட்டிருக்காங்க போன சீசனில். ஸோ இந்த சீசனோட ஸ்டார்ட்லேயும் கஷ்டப்பட்டதை பார்த்தோம். போன சீசனில் ஒரு போட்டி மழை காரணமாக ஒரு வெற்றி அப்படின்றது கிடச்சிது. அண்டு பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் போன சீசன் எண்டில் ஜெயித்தாங்க, சாம்பியன் ஆனாங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கும். குவாலிஃபயரில் தோற்றா கூட சாம்பியன் ஆனாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்காட்சஸ்க்கு எகென்ஸ்டாக ஒரு வெற்றி, அதுதான் வந்து முக்கியமான வெற்றியாகவும் அமைஞ்சுது. அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸு, பிரிஸ்பன் ஹீட் இந்த 2 டீம் கடையிலையும் பார்க்கும்போது மாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டார்ஸு ஹீட்டு, ஹீட்டு ஸ்டார்ஸு, ஸ்டார்ஸு ஹீட்டு, ஸ்டார்ஸு ஹீட்டு, ஸ்டார்ஸு ஹீட் அப்படி தான் இருந்திருக்கு. இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் 2 டைமுமே இருந்திருக்கிறாங்க. 5-5 அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 10 போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு ஹோமாக இருந்தால் கூட பிரிஸ்பன் ஹீட் கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோன்னு தோணுது அவங்களோட பேட்டிங் டெப்த் பேஸில். அதே நேரத்தில் ஸ்பின்னர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிரிஸ்பன் ஹீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. என்னோடய மைண்டில் டாப் 14 டாம் ரோஜர்ஸு நல்லா இருக்கிற ஃபீல் இருக்குது. ஜோ கிளார்க்கு இந்த மாதிரி எம்சிஜியில் கேம்குள்ளே வரலாம். டாம் அல்சாப்பு டீசன்ட் பிளேயர் பாசிபிளாக யோசிக்கலாம். இல்லை அந்த இடத்துல வேறு யாரையாவது யோசிக்கிறனா யோசிங்க. ரென்ஸா டீசனான ஹிட்டிங் எபிலிட்டி, பாசிபிளாக ஸ்பின் பேஸில் ஒரு பவுலர் அடிஷனலாக தேவைப்பட்டால் அவர் வரலாம். ஜிம்மி பியர்சன் விக்கெட் கீப்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அதை கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் மிடில் பேஸில் டீசெண்டாக விளையாடலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு சொல்லவே தேவையில்லை, என்ன மாதிரி குவாலிட்டி வச்சுருக்கார் பேட்டிங்கில். அது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்கார். பவுல் வால்டர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். டாம் கரன் போன போட்டியில் கலக்குனார். அண்ட் பிபிஎல்லில் பெஸ்ட்டாகவும் இருந்திருக்கார். பேர்லெட்டு, வில்டர்முத்து இவங்கெல்லாம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. வில்டர்முத்து ரீசெண்டாக பார்க்கல. பட் பேர்லெட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக இன்டர்நேஷனல்லே கலக்கிட்டு இருக்கார். அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் இங்கே வர முடியும். ஆடம் மில்னு எக்ஸ்ட்ரா பேஸு, வேல்யூபிள் பவுலர், ஸ்வெப்சன், பிராடி கோச் அண்டு குஹன்மேன். பிராடி கோச் டீசெண்டான பவுலிங், பாசிபிளாக கொஞ்சம் ஓவர் கூட குறையலாம்னு நினைக்கிறேன். போன போட்டியில் ரன்ஸுக்கு இனிஷியலாக போனார், அப்புறம் கண்ட்ரோல் பண்ணார். இருந்தால் கூட ஓவராலாக பார்க்கும்போது
ஒரு பாயிண்டில் வெப்ஸ்டருக்கு ஓவர் போச்சுன்னா பிராடிகுச்சுக்கான ஓவர் குறையும்னு நினைக்கிறேன். ஸ்வெப்சன் குகன்மேனுக்கான ஓவர் மூலியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கனால பார்க்கணும். இவங்க 2 பேரும் ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது அந்த ஃப்ளைட் பண்ணி போடக்கூடிய எபிலிட்டி அதில் குகன்மேன் கண்ட்ரோலாகவும் வீசுவார். ஸோ அந்த பேஸில் யோசிச்சோன்னா 2 பேருமே உள்ளே இருக்கலாம். மைண்ட் பண்ணிக்கோங்க. டாம் அல்சாப்பு, மார்ட்ரென்ஸா, ஜாக் வில்டர்மத்து அண்டு குகன்மேன் இவங்களால ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர் கிராண்ட் லீக்கில். இன்னும் சொல்லணும்னா 4 பேருமே ஒரு டீமில் இருந்து கூட முயற்சி பண்ணலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு, டாம் கரன், ஜாவியர் பால்லெட்டு இவங்கள நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரோஜர்ஸு, மேட்ரன்ஸா, பவுல் வால்டர் இவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இடத்துல நான் வெப்ஸ்டரை மிஸ் பண்ணுறேன். நான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மைண்ட் பண்ணிவிட்டு வெப்ஸ்டரை கொஞ்சம் கேப்டனா கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். டீம் பாருங்கள். ஜோ கிளார்க் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் எடுத்திருக்கேன். டாம் அல்சாப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தால் கூட எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார், இந்த ஃபார்மட்டுக்கு நிறைய விளையாண்டுருக்காரு. இருந்தாலும் ஆஸ்திரேலியா கண்டிஷனுக்கு அதிகமாக இல்லை. ஸோ அங்கே பார்க்கும்போது ஜோ கிளார்க் இங்கேயே நிறைய ப்ராக்டிஸ் ஆனதுனால அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ரோஜர்ஸு டீசன்ட் பிளேயர், நல்ல ஃபார்மில் நல்லா டச்சில் இருக்கார். கரனை நான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டோய்னிஸு பவுலிங் பேஸில் போன போட்டி போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து அவரை ட்ரை பண்ணலாம். இங்கே கொஞ்சம் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். வால்டர், ரென்ஸா இதில் நான் மிஸ் பண்ணுறது பியூ வெப்ஸ்டரை. கண்டிப்பாக பியூ வெப்ஸ்டரை ட்ரை பண்ணலாம். குகன்மேன் இல்லை ஸ்வெப்சன் இவங்களுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிவிட்டு பியூ வெப்ஸ்டர் ட்ரை பண்ணுங்கள். மில்னே டீசன்ட் சாய்ஸு. பார்லட்டை நான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக பேட்டிங் பேஸில் அவர் அவுட் புட் கொடுப்பாரு. ஓவராலாக இப்போ ஃபார்மில் இருக்கார். அந்த பேஸில் யோசிக்கலாம். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் பேஸில் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா எம்சிஜிக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமோட பவுலர் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் பேஸில் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.